ஹெர்குலஸோட ஜூஸ பாத்தீங்களா? ஜூஸுக்கு நல்லாவே தெரியும் எந்த கடவுளும் மனுஷங்களோட தொடர்புல இருக்க கூடாதுன்னு தெரியும்ல. ஆனா நீங்களும் அதை தானே பண்றீங்க. நான் உன்னுடைய அறிவுரையை கேட்டனா? யா, எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல, ஆனா இவனுக்கு இருக்கு. எனக்கும் ஞாபகம் இல்ல. எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்ப ஜூஸ ஹெர்குலஸ் கவனிச்சிட்டு இருக்கிறதுனால அவனை கொல்றது நமக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். இதோ நான் வந்துட்டேன். ஓ, வழக்கம் போல தப்பா வந்துட்டோமா? நான் இங்க இருக்கேன், திரும்பி பாரு. ஓ, மன்னிச்சிடுங்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அது நீ போகும்போது நான் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். என்ன பண்ண முடியும்? அட என்ன, நீங்க விடுங்க. இன்னுமா நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் சரியாதான் நடக்கும். சரியா நடக்குமா? கூடிய சீக்கிரத்திலே ஹெர்குலஸ் இந்த இடத்துக்கு அரசன் ஆயிடுவான். அதுக்கெல்லாம் அவன் நிறைய தடைகளை தாண்டி வரணும். நீங்க அவனுக்கு புதுசா எதுவும் கொடுக்காம இருந்தா போதும். ஓ, அப்படின்னா நான் அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா, கொஞ்சம் இரு, நான் புடிச்சிட்டேன். நீ இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ எப்ப வந்தாலும் எனக்கு ஒரு புது ஒலி கிடைக்கும். உங்களுக்கு உதவி செஞ்சதுல சந்தோஷம். நீங்க உண்மையாவே அந்த ஹெர்குலஸ்க்கு உதவி செய்ய போறீங்களா? ஆமா, நான் அவனுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். அவன் அழியறதுக்கு உதவி செய்வேன். அடுத்தது நீதான். ஓ, அது எனக்கு கொஞ்சம் பலம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவைப்படுறது உனக்கு கிடைக்கும். இது உதவியா இருக்கும். வா, மறந்துடாத, இந்த ஆயுதங்களுக்கு கட்டுப்பாடு தேவை. உன்னுடைய பலம் மாதிரி. ஹெர்குலஸ் கவனி. சொல்லுங்க. முயல்களை பிடிக்கிறத விட்டு. சரி. பாக்கிறதுக்கு ரொம்ப பலசாலியா இருக்கியே. நான் சொல்றது உண்மைதானே? நிச்சயமா. காட்ஸ் இங்க வந்ததையும் போனதையும் நான் பார்த்தேன். மவுண்ட் ஒலிம்பஸுக்கு நீ ஏத்தவன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அது 12 கட்டளைகள். ஆனா 12 கட்டளைகளை பத்தி எங்க அப்பா எதுவுமே சொல்லலையே. நீ 12 கட்டளைகளை முடிச்சிட்டியா? அது என்னன்னு எனக்கு சொல்றியா? அது ஒரு அற்புதமான போட்டி. மவுண்ட் எனாமஸுக்கு நான் சிறந்தவன்னு நிரூபிக்கணும். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அது என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாம். உன்னுடைய முதல் போட்டி 7 கொகையோட சிங்கத்துல இருக்கிற மாணிக்கத்தை நீ எடுத்துட்டு வரணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆனா இது உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஆபத்தான விஷயத்தை நீ செய்வேன்னு தெரிஞ்சா அவர் தடுத்துருவாரு. நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் இளவரசி கிட்ட சொல்லணும். நாள் முழுக்க இப்படியே படிச்சுக்கிட்டே தான் இருக்க போறியா? நீ நாள் முழுக்க பலசாலிக்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டு தான் இருக்க போறியா? என்னால இப்படி உட்கார்ந்து இருக்கலாம் முடியாது. ஏன் கூட வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, அப்போ ஒரு ஒப்பந்தம். நான் உன் கூட நடக்கிறேன், ஆனா நீ அதுக்கப்புறம் படிக்கணும். அது பார்க்கலாம். நீ என்ன படிக்கிற? 7 கொகைக்குள்ள இருக்கிற நிமேனியா சிங்கத்தை பத்தி. நிமேனியா சிங்கமா? நான் இந்த மாதிரி விஷயங்களை தான் படிப்பேன். பறக்கக்கூடிய 2 தலை நாகத்தை கொன்னா அது வெடிச்சிரும், உனக்கு தெரியுமா? உண்மையாவா? ஒப்பந்தத்துக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் தான். நான் போலாம். என்ன சொல்ற? ஓமன், என் தலையை ஏதாவது பண்ணுங்க. பாக்க ஏதோ குருவி கூடு மாதிரி இருக்கு. கூடு மாதிரி பண்ற யோசனை மோசமானதுன்னு நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல. ஆனா எனக்கு அது கேட்கவே இல்லையே. அம்மா, ஆமா, அந்த 12 கட்டளைகள்னா என்ன? அது நான் சொன்ன பொய். ஹெர்குலஸ் அந்த சிங்கத்துக்கு முன்னாடி நிக்கும் போதே எலும்பு கூடாதான் நிப்பான். அது அவ திரும்ப வரலங்கிறப்ப சித்தோரியன் கோகையில நம்ம எதுக்காக காத்து இருக்கணும்? அவ கண்டிப்பா திரும்ப வருவானே நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவன் திரும்ப வந்தா நாம அவனுக்கு இன்னொரு சோதனையும் கொடுப்போம், மொத்தமா அவனை அழிக்கிற மாதிரி. ஒருவேளை நமக்கு என்ன பண்ணணும் ஜியூஸ் கண்டுபிடிச்சிட்டா? நாம ஏன் இந்த குகையில மறைஞ்சிருக்கோம்னு தெரியுமா? தெரியுமா? ஆனா இந்த கேண்டில் வெளிச்சத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மைதான், நான் அழகா இருக்கேன்ல.
ஆனா என்ன ஆனா என்ன ஆனா என்னன்னு கேட்டுட்டு இருக்க? உங்க பையன் இல்லையா, அவனுக்கு ஆர்வம் இருக்கும்ல. எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. பரவாயில்ல. நீ எப்பவும் நல்லதாவே யோசிச்சு பாரு. நாம நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹெர்குலஸ் அவன் மரணத்தை தேடி அவனே போவான். ஹரியானா சிங்கம் ஸ்பிங்ஸ்குள்ள இருக்குன்னு சொன்னா. எதுவா இருந்தாலும் நான் நிறுத்த போறதே இல்ல. நான் என் வேலையை முடிக்கணும். ஹரியானா சொன்னது சரிதான். சின்ன விஷயங்களை கூட நம்ம சரியா படிக்கணும். ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்க ஒரு சின்ன புக்கு சொல்லணுமா? ஓ, தப்பிச்சனா? இல்ல, தப்பிக்கல, அடைச்ச. 1 2 3. நான் வந்துட்டேன். அது நீங்க மிதக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிதப்பீங்களா? நான் எடுத்துட்டேன். நான் வந்துட்டேன். ஹேரா, காடஸ், நான் வந்துட்டேன். வர்ஜின், ஓமன், எந்திரிங்க. எதுக்கு? ஹெர்குலிஸ் வந்திருக்க. என்னது ஹெர்குலஸா? ஹெர்குலிஸா? நாம இப்ப என்ன பண்றது? இந்த கர்லஸை என் தலையில இருந்து எடுங்க. நான் பார்க்க அழகா இருக்கணும். இது வந்துட்டோம். கொஞ்சம் இரு, இத வந்துட்டா ஹெர்குலஸ். என்னாச்சுன்னு பார்க்கணும். சீக்கிரம் இத முடிங்க. இங்க பாருங்கம்மா, ஹெர்குலிஸ் சிங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டான். நீ சிங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டியா? அடுத்தது என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. நான் தயாரா இருக்கேன். அது வந்து டிராகன்சன். எந்த சக்தியாலையும் என்ன தடுக்கவே முடியாது. அடுத்த இலக்க சொல்லுங்க காடஸ். ஆமா சொல்றேன். அது உனக்கான அடுத்த இலக்கு என்னன்னா, நீ கொண்டு வர வேண்டியது மவுண்ட் எலமெனன்ஸ்ல இருக்கிற ஹெரமெண்டஸ்ல இருந்து அங்க இருக்கிற நெருப்ப கக்கக்கூடிய ஒரு பறவை, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற செரப்ரஸ், அப்புறம் 3 தலை இருக்கிற நாய். இது 3த்தையும் நீ உயிரோட தான் கொண்டு வரணும். ஓ, குட் லக் ஹெர்குலஸ். நன்றி காடஸ். போயிட்டு வா. இப்ப எந்த அதிர்ஷ்டம் வந்து உன்னை காப்பாத்துதுன்னு பார்க்கலாம்.